கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிற வசனம் எரேமியா பிரவாச்சகன் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரேமியா பிரவாச்சகன் இங்கே சொல்கிறது பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நான் பேசாமல் இருந்தேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் பற்றி எரிகிற தீ போல இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தேவப்பிள்ளைகளே பேசாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இரு கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஹிருதயத்தை அது பிளர்ந்து உள்ளில் செல்லும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ளது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படும் பட்டயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் உயிருள்ள வசனம். வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் பேசாமல் இருக்க முடியாது. ஒரு நீதிமானும் அடங்கி இருக்க மாட்டான். கர்த்தருடைய வசனத்தை பேசாமல் இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் உண்மையுள்ளது பிள்ளைகளே. அல்லேலூயா. மனுஷனை நம்பக்கூடாது, கர்த்தரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்மளை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் சத்தியமானவர். அல்லேலூயா. நீதியும் சத்தியமும் கர்த்தருடைய அடிஸ்தானம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை உண்மையுள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வசனம் வாசிப்பதற்கு கர்த்தர் நம்மளை சகாயித்தார். நன்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை ஏவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.